தொலைபேசி இணைப்பில் காங்கிரசின் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். போர் நிறுத்தத்தை மோடி ஏற்றது தவறு என்று பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ததை காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. தற்பொழுது இந்த நிலையில் சுப்பிரமணியன் சுவாமியும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்லை, நம்முடைய இந்தியருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாதிகளால், பயங்கரவாத நடவடிக்கையால். அதற்கு தீர்வு என்ன என்பதை பற்றி ட்ரம்பும் சொல்லவில்லை. இதை யார் சமாதானம் செய்கிறார்களோ அவர்களும் அதை பற்றி வாய் திறக்கவில்லை. இறந்தவர்கள் நம்முடைய சகோதரர்கள், இந்த இந்திய திருநாட்டை சார்ந்தவர்கள். இதற்கு என்ன தீர்வு என்பதை பற்றி சொல்லவில்லை. அவர்கள்தான் முதலில் நம்முடைய எல்லை கோட்டில் அப்பாற்பட்டு வந்து தாக்கினார்கள் ட்ரோன் மூலமாக. அதற்கு பிறகு நம்முடைய ராணுவம் இந்தியாவில் தொடர்ந்து பயங்கரவாதம், தீவிரவாதத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கின்ற பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியது, தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியது. ஆனால் ட்ரம்ப் சொன்னார் என்பதற்காக போர் நிறுத்தம் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக முடிக்கப்பட்டது என்பதே எல்லா இந்தியர்களுக்கும் ஒரு கேள்விதான். அந்த கேள்வியை தான் எனக்குள்ளும் எழுந்திருக்கிறது. ஆனால் இதே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தான் மீது போர் புரிந்து வங்காளதேசத்தை பிரித்து கொடுத்த பொழுது, இதே அமெரிக்கா தலையிட்ட போது அன்னை இந்திரா காந்தி சொன்னார், இது எங்களுடைய நாடு, எங்களுடைய மண், எங்களுடைய எல்லைக்கோடு, எங்களுடைய எதிர் வீட்டுக்காரர் நெய்பருக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனையை நாங்கள் தீர்வு காண்போம், இதில் அந்நிய நாடுகள் மத்தியஸ்தம் பண்ணுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகின்ற தலைவர் கூறினார். ஆனால் இப்பொழுது எல்லாமே தலைகீழாக இருக்கிறது. அதைத்தான் சுப்பிரமணிய சாமி கூறியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுத்திருக்கிறதோ அந்த முடிவின் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவாக நாங்கள் பார்க்கிறோம். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.